அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்கே டீமுக்கும் எம்ஐ டீமுக்கும் என்னதான் ஆகிச்சு அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து இருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், இந்த வருஷம் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் கப் அடித்த டீம் விட கப் அடிக்காத டீம் தான் இப்போ சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக பயங்கரமாக இந்த வருஷத்தோட ஐபிஎல் போய்கிட்டு இருக்கு. சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு டீம் இருக்கிறனால தான் ஐபிஎல்லே ஃபேமஸாக இருக்கு. இவங்க ஒரு நேரத்தில் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக ப்ளே பண்ணி 5 கப் அடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே பாயிண்ட் ஸ்டெப்பில் ஒரு நேரத்தில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டீம் தான் இந்த ரெண்டு டீமும். ஆனால் இப்போ எப்படி இருக்கானுங்கன்னா, கப் அடிக்காத டீம் கூடலாம் போய் தோத்துட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இந்த சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸ் டீமும் இருக்காங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. நம்மளோட மோசமா விளையாடுற டீமும் ஒன்று இருக்கு, உங்களுக்கே நாங்கள் டஃப் கொடுப்போம் அப்படின்னு பாயிண்ட் ஸ்டெப்புக்கு கடைசியில யார் இருக்காங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் 10th பிளேஸை விட்டு நாங்கள் வரவே மாட்டோம், இதுதான் எங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. அதுக்கு நம்ம சந்தோஷமா படக்கூடாது. என்னடா டே போங்கடா. சிஎஸ்கேவோட நேற்று நடந்த கடைசி மேட்ச், மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட கடைசி மேட்சா இருக்கட்டும், இது வரைக்கும் வந்த கடைசி மேட்சா இருக்கட்டு, அதை பத்தி நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களோட கடைசி மேட்ச்ல ரெண்டு பேருமே சூப்பராக தான் விளையாண்டாங்க. எனக்கு என்னன்னா, தனுஷ் அவரு சொன்ன மாதிரிதான், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை, சண்டை செய்யணும். கடைசி வரைக்கும் தட்டிட்டே இருந்தா செல்லாது, முடிஞ்ச அளவுக்கு அடிக்க பார்க்கணும். விக்கெட் போனா போயிட்டு போகுது, நான் அடிக்க தான் போறேன் அப்படின்னு நேற்று பந்தை படிச்சானுங்க. அது மாதிரி ஹிட்டிங் கொடுத்துட்டே இருக்கணும், ஒரு இன்டென்டோட ஆடணும். அப்படி விளையாண்டாதான் நம்ம மேல வர முடியும். கடைசி வரைக்கும் நம்ம கூட்டிகிட்டே இருந்தா நம்ம கீழே தான் இருப்போம். ஸோ இனிமேல வர மேட்ச்ல அடிக்க பாருங்க, ஜெயிக்க பாருங்க, கம்பை கொடுக்க பாருங்க. கப் அடிக்காத டீமோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கலாய்க்கிறாங்களா, அந்த அளவுக்கு மோசமா விளையாடிட்டு இருக்குங்களா. ஆண்ட பரமா ஆளும் பரம்பரை இப்படி சொன்னாலே இப்ப அசிங்கமா இருக்குடா. எனக்கு வருத்தம்பா 5 கப் எடுத்துட்டு இப்படி பண்றீங்களா, அசிங்கமா இருக்குடா. நீ நியாயமா என்னடா பண்ணோம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் இதெல்லாம் டீசெண்டா தான் இருக்கு. ரொம்ப பெருசா எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. ஓப்பனிங்ல நேற்று ஓகே சூப்பராக தான் இருந்தது. இருந்தாலும் ருத்ராஜ் கான்வே இவங்க ஓப்பனிங் வந்தால்தான் கரெக்டா இருக்கும். சச்சின் ரவீந்திரா தேர்ட் டவுன்ல யாருன்னா ஓகே, வேற பவுலிங்கு, ஃபீல்டிங்கு, கேட்ச் பிடிக்கிறதுலாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா கண்டிப்பா இனி வர மேட்ச்லயாவது சிஎஸ்கே மேலே வரலாம் வின் பண்ணி. ஆனால் ஒவ்வொரு மேட்ச்லும் இந்த கேட்ச், ஃபீல்டிங்கு, பேட்டிங்லாம் சரி பண்ணலாம்னா தோத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மும்பை இந்தியன்ஸ் டீம்ல பார்த்தீங்கன்னா பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் பண்றாங்க. பவுலிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பா இனி வர மேட்ச்ல கண்டிப்பா மேலே வரலாம். இவங்க டீமே பார்த்தீங்கன்னா கடப்பார டீம் மாதிரி லைனப்பை தான் வச்சிருக்காங்க, ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை இனி வர மேட்ச்ல கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா இவங்களும் மேலே வரலாம். இனி வர மேட்ச்லயாவது இவங்க ரெண்டு பேருமே நல்லா சூப்பரா ஆடி மேலே வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இவங்க வின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவங்க கையில தான் இருக்கு. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இனி வர மேட்ச்லயாவது இவங்க ரெண்டு பேருமே நல்லா விளையாடுவாங்களா அப்படிங்கிறதும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ண மாதிரினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து இருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.